சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு ஓய்வு பெற்ற காவலர் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதை புகாராக அளிக்கின்றார் காவல்துறையில். அது மட்டும் இல்லாமல் அவர் காணொலி வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றார். நிச்சயமாக உறுதியாக நான் எதிரிகளால் படுகொலை செய்யப்படுவேன் என்று. அது ஓய்வு பெற்ற காவலர் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நாட்டின் குடிமகன் கூட அப்படி சென்றால் அப்படி அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசின் கடமை. இவ்வளவு செய்திருந்து அவர் கொடுத்த புகார் என்பது காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்காமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததனால் அவர் அது நாம் படுகொலை செய்யப்படுவோம் என்ற உயிர் பயத்திலேயே வாழ்ந்து அவர் நினைத்தது போல சம்பவம் நடைபெற்று ஒரு காவலர், ஓய்வு பெற்ற காவலர், சாதாரண மக்கள் சேர்ந்தவர் அல்ல, அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் இதுதான் இந்த ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு நிலை.